புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். அது 4 18 வரைக்கும் நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஆயத்தமாக இருக்கீங்களா? எடுத்துட்டிங்களா? 2 தீமோத்தேயு புதிய ஏற்பாடு 294வது பக்கம் வாசிக்கலாம். கண்ணான் ஆகிய அலெக்சந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான். அவனுடைய செய்கைக்கு தக்கதாக கர்த்தர் அவனுக்கு பதில் அளிப்பாராக. நீயும் அவனை குறித்து எச்சரிக்கையாயிரு. அவன் நம்முடைய வார்த்தைகளுக்கு மிகவும் எதிர்த்து நின்றவன். நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை. எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதுக்காகவும் புறஜாதியர் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன். கர்த்தர் எல்லா தீமையினின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறவர் என்கிற தலைப்பிலே இன்னைக்கு அவனுடைய வார்த்தை கவனிக்க போகிறோம். ஒரு 3 விதத்திலே கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கிறார். அதை நம்ம தியானிக்க போகிறோம். அது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அல்லேலூயா. நாம் எல்லாரும் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறபடி இந்த 2 தீமோத்தேயு புஸ்தகம் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதிய கடைசி நிருபம், கடைசி புத்தகம். தன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்காக ஊழியம் செய்து தன்னுடைய வயதான நாட்களிலே அவர் மரிப்பதற்கு முன்பாக அவர் எழுதின, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதின ஒரு புத்தகம். தன்னுடைய சீஷனாகிய இல்லைன்னா தன்னுடைய உடன் ஊழியனாகிய தீமோத்தேயுவுக்கு அவர் எழுதுகிற இந்த புத்தகம். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் நமக்கு துணை நிற்கிறார். அவர் உனக்கு துணையாக நின்றால் போதும் என்பதை பவுல் தீமோத்தேயுவுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பல விதங்களில் கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறார் என்று நம்ம விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. பொதுவாய் மனிதன் என்று சொன்னால் ஒரு மனிதனுக்கு துணை என்பது ரொம்ப அவசியம். ஆண்டவர் முதல்ல ஆதாமை படைக்கும் பொழுது ஆண்டவர் அவன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்று சொல்லி கர்த்தரே தீர்மானித்தார். அல்லேலூயா. ஆதாம் எனக்கு ஒரு துணை வேண்டும், எனக்கு ஒரு மனைவி வேண்டும், இல்லை எனக்கு பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டு, இல்லை எனக்கு பக்கத்தில் ஒரு அம்மா அப்பா யாராவது ஒருத்தர் என்கிட்ட வேணும்னு சொல்லி ஆதாம் கேட்கலை. ஆனால் கர்த்தருக்கே அது சரியில்லை என்று தோணியது. அல்லேலூயா. பூமியை எல்லாவற்றையும் சிருஷ்டித்து நல்லது என்று சொல்லி அதை ஆசீர்வதித்த கர்த்தர் ஆதாமை சிருஷ்டிக்கும் பொழுது அவன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஒரு துணையை அவனுக்கு ஏற்படுத்தினார். அதுதான் ஏவாள். பொதுவாக எல்லா மனிதனுக்கும் ஒரு துணை தேவைப்படுகிறது, ஒரு சப்போர்ட் தேவைப்படுகிறது. ஆனால் நமக்கு ஒரு சில நேரங்களில் ஒரு கசப்பான உண்மை என்ன சொன்னால், எல்லா மனிதர்களும் எல்லா நேரத்திலும் நமக்கு துணை நிற்க முடிவதில்லை. அதுதான் உண்மை. அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபையால் நம்ம நேசிக்கிறதற்கான சில நபர்களை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் தருகிறார். சில துணைகளை கர்த்தர் நமக்கு துணையை மனைவியாகிய துணையை தருகிறார், பிள்ளைகளாகிய துணைகளை தருகிறார், நண்பர்களாகிய துணைகளை தருகிறார், சில சப்போர்ட்ஸ் சில துணைகள் ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா. ஆனால் ஒரு மனிதனுக்கு விலையேற பெற்ற துணை என்று சொன்னால் அது கர்த்தருக்கு அடுத்தபடியாக அவனுடைய துணையை, அவனுடைய மனைவியை அவன் சொல்ல முடியும். ஒரு மனைவிக்கு இல்லைன்னா ஒரு பெண்ணுக்கு கர்த்தர் கொடுக்குற விலை உயர்ந்த துணை என்று சொன்னால் அவருடைய கணவரை அவர்கள் சொல்ல முடியும். ஆனால் சில நேரங்களில் அவர்கள் கூட நமக்கு துணை நிற்க முடியாத நிலை வரும். அதுதான் மனிதனுடைய நிலை. அல்லேலூயா. அவர்கள் வேண்டுமென்றே அப்படி செய்வதில்லை. அது மனிதனுடைய பலவீனம், மனிதனுடைய இயலாமை. சில நேரங்களில் மனிதர்கள் எவ்வளவுதான் கூட்டத்தோடு இருந்தாலும் அவர்கள் தனியாக துணை இல்லாத போல அவர்கள் ஃபீல் பண்ணுவாங்க, அவங்க அதை உணர்வாங்க.
ஆனால் நம்ம ஆராதிக்கிற கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் அவர் நமக்கு துணையாகவே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்முடைய துணையாக இருக்கிறார். பொதுவாக எபிரேய மொழியில் நம்ம கர்த்தர் தேவன் நம்ம தமிழில் சொல்கிறோம். எபிரேய மொழியில் யாவேன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஆண்டவருக்கு என்ன வார்த்தை சொல்லுவாங்க? யாவே. சொல்லுங்கள் எல்லாரும், யாவே. ஆனால் அந்த யாவே கூட சரி கிடையாது, சரியான வேர்டு கிடையாது. ஆக்சுவலாக அதோடைய அந்த எபிரேய மொழி அப்படியே எடுத்து எழுதணும் அப்படின்னா WHYH அப்படி தான் எழுதணும் அதை. அல்லேலூயா. எப்படி எழுதணும் அதை? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். YHWH அப்படி தான் அதை எழுதணும். அப்படின்னு பார்த்தா அதை நம்ம சொல்ல முடியாது, அதை வார்த்தையால் சொல்ல முடியாது. இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க, ஆங்கிலம் தெரிஞ்சவங்களுக்கு YHWH ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்கள், அதை சொல்லுங்கள் அப்படின்னா அது எப்படி சொல்லுவாங்கன்னா சொல்ல முடியாது. அது ஒரு வேர்டு இல்லை, அது வெறும் காற்று மட்டும்தான் அதில் இருக்குது, அந்த வார்த்தையில். அல்லேலூயா. ஆனால் ஒரு தேவனுடைய மனுஷன் அழகாக அதை சொன்னார். அந்த வார்த்தையே நீங்கள் பார்த்தீங்கன்னா YH அப்படின்னா அவ்வளோதான். சொல்லுங்கள், YHனா அதுக்கு அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணோம் சொல்லுங்கள்? அவ்வளோதான். அதுக்கு சவுண்டு எவ்வளோதான்? அவ்வளோதான். WHனா அவ்வளோதான். இதுதான் காடுக்கு வேர்டு. யாவே அப்படின்னா எபிரேய மொழியில் இப்படி தான் சொல்லணும், கரெக்டாக சொன்னான். அல்லேலூயா. நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு குழந்தை பிறந்த உடனே முதல்ல அது என்ன தான் சொல்லுதுன்னா யாவேன்னு தான் சொல்லுது. அல்லேலூயா. நம்ம வாழ்நாள் முழுவதும் என்ன தான் சொல்கிறோன்னா கர்த்தர் கர்த்தர் தான் சொல்கிறோம். ஒரு மனுஷன் கண்ணை மூடும் பொழுதும் கடைசி சொல்கிறது அல்லேலூயா. அவன் ரட்சிக்கப்படல, கடைசி பறக்கிறதுக்கு சாகிற வர கர்த்தர் இயேசு இல்லைன்னா தெய்வம் கர்த்தர் அப்படிங்கிற வார்த்தையை அவன் அறியாமலே அவன் சொல்லிக்கொண்டே இருக்கிறான். அவர் நம்முடைய முதலும் முடியுமா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா இடத்திலும் அவர் நமக்கு துணையாகவே இருக்கிறார். தாவீது சொல்லுற, தேவனே என் சிறு வயது முதல் என் நம்பிக்கையாக இருக்கிறேன். ஆமென். சின்ன பிள்ளையா நான் விளையாடிட்டு இருந்தேன், எனக்கு ஒன்றும் தெரியாது. பொம்மைக்கு, காருக்கு, தாய்க்கு நாங்கள் சண்டை போட்டுட்டு விளையாடிட்டு பலூன் வச்சு விளையாடிட்டு இருந்த அந்த அறியாத வயதில் முதல் கொண்டு நீர் எனக்கு துணையாக இருக்கிறீர். அல்லேலூயா. என் சிறு வயது முதல் என் நம்பிக்கையாக இருக்கிறீர் அப்படின்னு சொல்கிறான். அவன் அறியாமலேயே ஆண்டவரை குறித்த ஒரு அன்பு சிறு வயதிலே அவருக்குள்ளே வந்திருக்கிறது. முதலாவது, இந்த 26வது குடியரசு தினம் என்று நம்ம சொல்கிறோம். மலையாளத்தில் அதை கொண்டாடுறாங்க, கொடியேற்றுறாங்க. ஆனால் நம்முடைய தேசத்துக்கு கொடியேற்றுவதை விட நான் சொல்வேன், ஒரு ஜெப தூபம் ஏற்றப்படணும். அல்லேலூயா. எனவே நம்ம ஒரு 2 நிமிஷம் நம்முடைய தேசத்துக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். நீங்கள் இருக்கிற இடத்துல உங்கள் வலது கரத்தை உயர்த்தி, கர்த்தர் நம்முடைய தேசத்துக்கு முதல்ல அவர் துணையாக இருக்கும்படியாய் நம்ம எல்லாம் ஜெபம் பண்ண போகிறோம். நம்ம நினைக்கலாம் நம்முடைய தேசத்துக்கு அந்த அரசியல் தலைவர் வந்தால் சரியாயிரும், இந்த அரசியல் தலைவர் வந்தால் சரி. ஆனால் நான் ஒன்று சொல்லட்டுமா, கர்த்தருடைய துணை நம்ம தேசத்துக்கு இல்லைன்னா நம்ம தேசம் என்றைக்கும் அழிக்கப்பட்டிருக்கோம். நம்முடைய தேசவாசிகள் இந்தியாவை முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எழுத படிக்க தெரியாமல் இருந்த நாட்கள். சீகன் பால்கின்ற மிஷினரி இந்த இந்தியா தேசத்துக்கு வந்து பைபிளில் தமிழில் மொழிபெயர்க்கிற முன்பாக தமிழ் மக்களுக்கு எழுத படிக்க தெரியாது, சரியாக ட்ரெஸ் உடுத்த தெரியாது. நம்ம தமிழ் மக்களுக்கு அல்லேலூயா அப்படி வாழ்ந்தவங்க நம்ம மக்கள். ஆனால் அவங்களுக்கு ட்ரெஸ் உடுத்த சொல்லி கொடுத்து, சாப்பாடு கொடுத்து, அவங்களுக்கு தமிழ் மொழியை கற்றுக் கொடுத்து, இந்த பைபிள் அவங்க கையில் கொடுத்துட்டு போனாங்க. கர்த்தர் நம்முடைய தேசத்துக்கு துணையாக இருந்ததுனால தான் அதெல்லாம் நடந்தது. ஆமென். அல்லேலூயா. வலது கருத்தை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே எங்கள் தேசத்துக்கு நீ துணையாக இருக்கணும்ப்பா. எல்லோரும் ஒரு வார்த்தை நம்ம இந்திய தேசத்துக்காக ஜெபம் பண்ணலாமா? இந்த 26வது குடியரசு நாளில் ஓ ஹல்லேலூயா ஷகாடா தூடாமா தியா கதாலா ரபா ரபா. வாய்களை திறந்து ஒரு வார்த்தை கொஞ்சம் சத்தமாக ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் கொஞ்சம் சத்தமாக ஜெபம் பண்ணுங்க. எங்கள் தேசத்துக்கு நீர் துணையாக இருக்க வேண்டாம் ஆண்டவரே. எங்கள் இந்தியா தேசத்தில் சீக்கிரத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாகணும் ஆண்டவரே. எங்கள் இந்தியா தேசத்துக்கு நீர் துணையாக நிற்க வேண்டாம் ஆண்டவரே. எங்கள் தேசம் ஆண்டவரை உம்மை நம்பி இருக்கிறதப்பா. ஹல்லேலூயா. எங்கள் தேசத்தை கைவிட்டா மாட்டீர்னு நாங்கள் நம்புகிறோம்ப்பா. ஹல்லேலூயா. அன்று சோதோம் குமராவை கர்த்தர் கைவிட்டார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நினிவேயை கைவிட போனார். ஜனங்கள் அழுத பொழுதோ கர்த்தர் அந்த தேசத்துக்கு துணையாக நின்றது போல ஆமென். எங்கள் இந்தியா தேசத்துக்கு கர்த்தர் துணை நிற்க வேண்டுமே. பாவம் பெருகி இருக்கிறது. எங்கள் தேசத்தை மன்னித்து எங்கள் தேசத்துக்கு
இறங்கி எங்கள் தேசத்துக்கு துணை நிற்கணுமே ஆண்டவரே. நம்ம பிறந்த தாய் நாட்டுக்காக ஒரு வார்த்தை ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணுங்க. நம்ம தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய், தேசத்தின் தலைவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய், நம்முடைய தேசம் இயேசுவை கண்டுகொள்ளும்படியாய். இந்தியா கிறிஸ்டியா இந்து தேசமல்ல, இது கிறிஸ்தவ நாடாக, ஒரு கிறிஸ்தவ தேசமாக, இயேசுவை அறிகிற தேசமாக, ஹல்லேலூயா, இந்தியா தேசத்துக்கு சுதந்திரமாய் மாறும்படியாய், ஹல்லேலூயா. தேவ உலக சட்டம் மட்டுமல்ல, இந்த வேத சட்டம் ஆமென் இந்தியாவுக்கு பொதுவாய் மாறும்படியாக எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ரீபாலா துடாபா சந்தாடா தீராபாலா ரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் தேசத்துக்கு துணை நில்ல ஆண்டவரே, எங்கள் தேசத்துக்கு துணை நில்ல ஆண்டவரே. ரீகாடா துலாபா சங்கடாரியா தலா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மட்டுமல்ல, அவர் நமக்கும் அவர் துணை நிற்கிற தேவனாக அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் மலைப்பகுதிகளில் ஒரு விதமான ஜனங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுடைய பெயர் என்னன்னு சொன்னால், அந்த காட்டு ட்ரைபல் மக்கள்னு சொல்லுவாங்க, இந்த காட்டு வாசிகள். அவர்களுடைய பெயர் என்னவென்று சொன்னால் காணி மக்கள், காணி இன மக்கள். சொல்லுங்கள், என்ன மக்கள்? காணி இன மக்கள். இந்த இதில் ஒரு சின்ன ஒரு இது மட்டும் இருக்கிறது. அது அந்த மக்கள் வாழ்கிற அந்த வாழ்கிற ஒரு சின்ன ஒரு மலைப்பகுதியான ஒரு தேசம். இது சின்னதாக ஒரு ஃபோட்டோ இருக்குது. மற்றபடி அது பெரிய காரியம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்தா கூட அந்த காணி மக்களை குறித்து அநேக காரியங்கள் இருக்குது. கவனிங்க, ஒரு உண்மையான ஒரு சாட்சியை நான் சொல்லி செய்தி கொள்ள போகிறேன். கவனி. இந்த காணி இன மக்கள் மத்தியிலே ஒரு சின்ன பையன் ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவருக்கு பெயர் சுரேஷ் சுவாமியார் காணி என்று. ஹல்லேலூயா. அவன் பேர் என்ன? சுரேஷ் சுவாமியார் காணி. இவருக்கு சின்ன வயதாக இருக்கும் பொழுது இவருடைய தாத்தாவுடைய சாட்சி உண்டு. அதையும் நான் சொல்கிறேன், செய்தியின் நடுவில் நான் சொல்கிறேன். முதல்ல இவருடைய சாட்சியை நான் சொல்கிறேன். சிறு வயதாக இருக்கும் பொழுது இவருக்கு தொண்டையில் ஒரு கேன்சர் கட்டி வந்தது, ஒரு கேன்சர் கட்டி. அந்த காணி மக்களுடைய குலத்தொழிலே என்ன அப்படின்னா, மந்திரம் செய்வது, சூனியம் பண்ணுவது, ஏவல் செய்வது, இந்த மாதிரிப்பட்ட வேலைகள் தான் அவர்கள் செய்வார். அவங்க குலத்தொழிலே அதுதான். அதை விட்டால் அவர்கள் அந்த அம்புகளை எடுத்துக்கொண்டு வேட்டையாடுவாங்க. இல்லைனா அதுக்கப்புறம் வயலில் ஏதாவது உழுது அவங்களுக்கு இருக்கிற ஏதாவது செய்வாங்க. ஆனால் குலத்தொழில் என்னென்னா மந்திரம் பண்ணுறது. இந்த சுரேஷ் காணியாருடைய தகப்பனார் அந்த பையனை எடுத்துக்கொண்டு பார்க்காத மந்திரவாதி இல்லை, பார்க்காத ஆட்கள் இல்லை. ஹல்லேலூயா. ஆனாலும் அந்த பையனுக்கு சுகம் கிடைக்கவில்லை, அந்த மகனுக்கு விடுதலை கிடைக்கவில்லை. எனவே அந்த பையன் செத்து போயிடுவான் அப்படின்னு அவர்கள் நினைத்தார்கள். அந்த பையன் என்ன செய்வான்? செத்து போயிடுவான் என்று அவர்கள் நினைத்தார். செத்து போயிடுவான்னு நினச்சி வீட்டில் அந்த பையனை படுக்கையில் போட்டு விட்டு வர்றவங்க எல்லாரும், அது காணி மக்கள் பாருங்கள், அவங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி கிடையாது, ஒரு சின்ன விளக்கை எடுத்து இந்த பையனுக்கு முகத்துக்கிட்ட வந்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு இன்னைக்கு நைட்டு போயிடும். அடுத்த நாள் காலையில் வருவாங்க, அதே மாதிரி பார்ப்பாங்க. நாளைக்கு அதே நைட்டு வருவாங்க, நைட்டு உயிர் போயிருக்காது. நாளைக்கு காலையில் என்ன செஞ்சிடும்? போயிடும். இப்படியாகவே அவனுடைய நாட்களை எண்ணிக்கொண்டு இருக்கிறார். மரணப்படுக்கையில் அவருக்கு நாட்களை அவர் எண்ணிக்கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். அவருடைய அந்த இடத்துல இதே போல் நம்ம கவனிங்க, ஃபுல் காஸ்பல் சபை பேச்சிப்பாறையில் ஃபுல் காஸ்பல் சபை ஒன்று இருக்குது. பேச்சிப்பாறையில் அந்த பேச்சிப்பாறை ஃபுல் காஸ்பல் சபையில் உள்ள 2 சகோதரிகள் அந்த இடத்துக்கு ஊழியத்துக்கு போயிருக்காங்க. இவரை இந்த சுரேஷ் காணியார் இவரை பார்க்கறதுக்காக அந்த இடங்களில் ஊழியத்துக்கு போயிருக்கும்போது இந்த பையனை பார்க்குறாங்க. இந்த பையன் படுத்திருக்கிறான், மரணப்படுக்கையில் இருக்கிறான்.
பார்த்துட்டு அவங்க சொல்கிறாங்க, இந்த பையன் வந்து இந்த வியாதியில் அவன் மறிக்க மாட்டான், சாக மாட்டான். ஆனால் அவங்க அப்பா சொல்கிறார், இல்லை என் பையன் கண்டிப்பாக செத்துருவான். யார்? பிள்ளையை பெற்ற அப்பா சொல்கிறார், செத்துருவான். அவனுக்கு நாங்கள் குழியெல்லாம் வெட்டி ரெடியாக வச்சாச்சு. அந்த ஜனங்கள் என்ன செய்வாங்கன்னா, குழி வெட்டி அந்த குழியில் பிரேதத்தை போட்டு அதில் போட்டு இழுத்து விடுவாங்க. அவங்க வீட்டில் நின்ன ஒரு புன்னை மரம், அந்த மரத்தை வெட்டி அதோடைய விறகுகள்லாம் எடுத்து ரெடி வச்சுருக்கு. இந்த பையன் செத்த உடனே குழியில் தூக்கி போட்டு எரிக்கணும். குழி ரெடி பண்ணியாச்சு, மரத்தில் உள்ள கிளைகளை வெட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கு பையனை எரிப்பதற்கு. எவ்வளோ வேதனை இருக்குன்னு யோசிச்சுப்பார். அப்போது அந்த ஃபுல் காஸ்பல் ஊழியத்திலேருந்து வந்த நம்முடைய ஸ்தாபனத்தில் ஊழியம் செய்கிற பழைய அவங்க ஒருத்தவங்க பேர் ரோசம்மா நினைக்கிறேன், இன்னொருத்தவங்க பேர் ஞாபகம் இல்லை. அவங்க அந்த வயதான தாயாரும் அவங்க 2 பேரும் போய் சொல்கிறாங்க, இந்த பையன் மறிக்க மாட்டான், சாக மாட்டான் என்று சொல்லி அவனை சபையில் எடுத்து கொண்டு போகிறான், சர்ச்சைக்கு கொண்டு போகிறாங்க. அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடந்து கொண்டு இருக்கிற டைமு. கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடக்குது. அப்போ அவங்க கொண்டு வர்றாங்க. முந்தின நாள் பார்த்துருங்க, அடுத்த நாள் காலையில் கொண்டு வர்றாங்க. கொண்டு வரும்பொழுது ஆராதனை நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த பையனை நடுவில் போட்டு ஆராதனை பாட்டெல்லாம் அப்படியே ஸ்டாப் பண்ணி சுற்றி இருந்து, அந்த ஒரு சின்ன சபை தான், ஆனாலும் எல்லாரும் இருந்து அந்த பையனுக்காக எல்லாரும் ஜெபித்தாங்க. கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. அவனுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. அப்படியே வந்து ரொட்டீனில் செயின் ப்ரேயர், அவனுக்காக ஒரு செயின் ப்ரேயர் போயிட்டே இருக்கு. 3 நாட்கள் அந்த சபையின் ஊழியர் உபவாசித்து 3 நாட்கள் அந்த பையனுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. 3 நாட்கள் கழித்து அந்த ஊழியர்காரர் சொன்ன, நீங்கள்லாம் உங்கள் வீட்டுக்கு போங்க, அவன் வந்து இங்கே ரெஸ்ட் எடுக்கட்டும், அவனுக்கு ஆண்டவர் சுகம் கொடுப்பார், நீங்கள்லாம் வீட்டுக்கு போங்க என்று சொல்லிட்டார். இவன் வந்து அந்த சின்ன பையன் அந்த இவ்வளோ பெரிய தொண்டையில் கட்டி சாப்பிட முடியாது, தண்ணி குடிக்க முடியாது, கூழு போல் அரைத்து ஏதாவது வாயில் ஊற்றுவாங்க, மோஷன் போகிறது இது போகிறது ஒன்றும் தெரியாது, ரிசீஸ் போகிற ஒன்றும் தெரியாது, எல்லாம் ஒரு உணர்வு இருக்காது சரீரத்தில். அப்படியே எல்லாம் பெட்டிலே போகும். 10 வயது சிறுவனவர் அப்படியே தலை மேலே உயர்த்தி கொண்டு அப்படியே படுத்திருக்கிற, மரண வேதனை, சரீரத்தில் இந்த கேன்சர் கட்டினால் வந்த வேதனை, அப்படியே படுத்திருக்கிறார். அவர் தன்னுடைய சாட்சியில் சொல்கிறார், இவங்கெல்லாம் ஜெபம் பண்ணுறது எனக்கு எங்கேயோ தூரத்தில் சத்தமாக கேட்குறது மாதிரி இருக்குது, எங்கே படுத்திருக்கன்னு கூட தெரியல. 3 நாட்கள் உபவாச ஜெபம் முடிந்த பிறகு அவர் திடீரென்று ஒரு அதிகாலையில் தலை அப்படியே கீழே விழுந்தது. அல்லேலூயா. தலை கீழே விழுந்தோடனே இவருக்கு பாருங்கள், அது வரைக்கும் தலை கீழே போட முடியாது, கர்த்தர் அவருக்கு சுகம் கொடுத்துட்டார். அப்படியே தலை கீழே போகுது தூக்கத்தில். எவ்வளோ சந்தோஷம், ஆச்சரியமான காரியம் பாருங்க. இவருக்கு அந்த ரீசீஸ் போகணுங்கிற உணர்வு வருது. எழும்புறாரு. எழும்பி வெளியே 10 வயசு பையன், சின்ன பையன், எழும்பி அந்த இதெல்லாம் கடமையெல்லாம் முடிச்சுட்டு சர்ச்சுக்குள்ளே வந்த பிறகு தான் நின்று பார்க்குறாரு. ஐயா, நம்ம இப்போ யார் நம்மளை கொண்டு போனால் வெளியே? நமக்கு தான் மோஷன் வர்றது, யூரின் வர உண்மை தெரியாது, உணர்வே இருக்காது, நம்ம யார் கொண்டு போனார் என்று சொல்லி முடித்துட்டு இப்படி கழுத்தை தொட்டு பார்க்குறார். அவர் சொன்ன சாட்சி, அந்த தழும்பு கூட இல்லாமல் அந்த கேன்சர் கட்டி அப்படியே மறைந்து போனது. அல்லேலூயா. அந்த தழும்பு கூட அதில் இல்லை. அந்த இன்றைக்கி அவரை பார்த்தீங்கன்னா அவர் தழும்பு கூட அதில் இருக்காது. அந்த தழும்பு கூட இல்லாமல் கொண்டார். உடனே பாஸ்டரை போய் எழுப்பினார் அதிகாலையில், பாஸ்டர் எனக்கு ஆண்டவர் சுகம் தந்தார். அவருக்கு சுகம் தந்தார்னு சந்தோஷம் தாங்கல். அந்த பிள்ளையை தோளில் போட்டுக்கொண்டு எல்லா வீடுகளையும் போய் கதவுகளை தட்டி, அம்மா எழும்புங்க, அப்பா எழும்புங்க, ஐயா எழும்புங்க, இங்கே பாருங்கள், சுரேஷுக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்தார், சுரேஷு சுகம் கொடுத்தார். அந்த பகுதியில் இருக்கிற எல்லா வீடுகளுக்கும் போய் சொல்லிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. அல்லேலூயா. யாருமே உதவி செய்ய முடியாத, யாருமே துணை செய்ய முடியாத அந்த சின்ன பையனுக்கு கர்த்தர் துணை நின்றார். எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே மனிதர்கள் நமக்கு துணை நிற்க முடியாத நிலைகள் வரும். கர்த்தர் அந்த நிலைகளிலே இருந்து கர்த்தர் நமக்கு துணை செய்ய அவர் நல்ல தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு 3 விதத்தில் கர்த்தர் துணை நின்றதை அவர் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுகிறார். இந்த சாட்சி முடியல. இந்த செய்தியினுடைய ஒவ்வொரு நடு பகுதியிலும் இது மிகவும் அருமையாக இருந்தது சாட்சி நான் கேட்கும்போது. எனவே இதை நான் ஒரு பெரிய
நான் லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், எவ்வளோ தூரம் சொல்ல முடியும்னு தெரியல. அவரை நாங்கள் அறிவோம். அவருடைய சில நேரங்களில் எங்கள் ஸ்தாபனத்தில் அவர் ஏஜில் ஊழியம் பண்ணாரும், அவருடைய ஸ்தாபனத்தோட நல்ல உறவில் தான் இருக்கிறார். சாட்சிகளை நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுகிறேன். ஆனால் வசனம் பேச வேண்டும் அல்லவா? இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கர்த்தர் முதல்ல அவர் துணையாய் நின்றது எப்படி அப்படின்னு சொன்னால், அந்த வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது 2 தீமோத்தேயு 4 நம்ம படித்தது போல அங்கே பார்க்கிறோம். கண்ணானாகிய அலெக்சாந்தர் என்கிற ஒருவன் அவனுக்கு தீமை செய்ததாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். யார் தீமை செய்தது? கண்ணானாகிய அலெக்சாந்தர். இந்த கண்ணான் என்று சொல்கிறது இவங்க என்ன வேலை செய்வாங்கன்னா, காப்பர் வேலை. காப்பர்னா இரும்பு இருக்குல்ல, இரும்பு பித்தளைகளை வைத்து அதை வைத்து வேலை செய்கிற அந்த வேலை ஆங்கிலத்தில் காப்பர் ஸ்மித்னு சொல்லுவாங்க. அந்த இரும்பு பித்தளைகளை உலோகங்களை வைத்து வேலை செய்வாங்க. அதை ஒரு சின்ன சின்ன வடிவங்களாக வடிப்பாங்க. அந்த வேலைகள் செய்கிறார். இவன் எனக்கு மிகவும் தீமை செய்தான் என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த அலெக்சாந்தர் என்பவர் ஆரம்பத்தில் எப்படி இருந்தார்? இவர் ஒரு கிறிஸ்தவர் தான், ஆண்டவர் அறிந்தவர் தான். ஆரம்பத்தில் இவர் எப்படி இருந்தார்னு சொன்னால், நீங்கள் அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் திருப்புங்க. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் அதில் 33ஆம் வசனத்தை 34ஆம் வசனத்தை ஒருவர் வாசிங்க. அப்போஸ்தலர் 19 33 34 33லேருந்து வாசிங்க. அப்பொழுது யூதர்கள் அலெக்சாந்தர் என்பவனை முன்னிற்க தள்ளுகையில் கையமர்த்தி ஜனங்களுக்கு உத்தரவு சொல்ல அலெக்சாந்தர் மனதாயிருந்தான். அவன் யூதன் என்று அவர்கள் அறிந்த பொழுது எபேசுடைய தியானாலே பெரியவள் என்று 2 மணி நேரம் அளவும் எல்லாரும் ஏகமாய் சத்தமிட்டார்கள். ஹல்லேலூயா. சரி, இப்போ எல்லாரும் என்னை கவனிங்க. இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். முடிந்த வரைக்கும் உங்களுக்கு புரிகிற அளவுக்கு நான் இதை சொல்ல விரும்புகிறேன். எனவே நீங்கள் கொஞ்சம் கவனித்து கேட்க அன்பாய் கேட்கிறேன். ஹல்லேலூயா சொல்லுங்கள். இந்த அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 24 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே தெமேத்திரியு என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான். அவனுக்கு வேலை என்னன்னு சொன்னால், அந்த எபேசில் தியானால் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது. எபேசில் என்ன இருக்குது? தியானால் அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்கிறது. அந்த கோயில் இதுதான் அந்த கோயில். இங்கே பாருங்கள், இந்த பிக்சரில் பாருங்கள், இதுதான் அந்த கோயில். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த கோயில் மிகவும் பிரம்மாண்டமான கோயில். இந்த கோயிலில் தியானால் என்கிற ஒரு கடவுள், ஒரு பெண் கடவுள் உண்டு. அந்த பெண் கடவுளை அவங்க எல்லாம் ஆராதிச்சுட்டு இருந்தாங்க. யார்? எபேசியர்கள். யார்? எபேசு ஜனங்கள். அவங்கெல்லாம் ஆராதிச்சுட்டு இருந்தாங்க. இந்த ஆராதிச்சு கொண்டு இருக்கும் பொழுது இந்த தியானால் அப்படின்னு சொல்லுகிற இந்த கடவுள், இதுதான் அந்த தெய்வம், அந்த பெண் தெய்வம், இதுதான் அந்த பெண் தெய்வம். இந்த கடவுளை இவங்க எல்லாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போது அங்கே தெமேத்திரியு என்கிற ஒரு மனுஷன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த தியானால் அப்படிங்கிற இந்த கடவுளுடைய சின்ன சின்ன சிலைகளை அவன் வடித்து, அவன் அந்த கோயிலுடைய சிற்பங்கள் எல்லாம் வடித்து பொம்மைகளாக செய்து அங்கே வருகிற அந்த டூரிஸ்ட்டுக்கெல்லாம் அவன் விற்று அவன் வேலை செய்கிறான். நான் சொல்கிறது புரியுதா? கவனிக்கிறீங்களா? அப்போது இவன் நீங்கள் இப்போது தாஜ்மஹால் போனீங்கன்னு சொன்னால், தாஜ்மஹால் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி தாஜ்மஹால் செஞ்சு விற்பாங்க. டூரிஸ்ட் போனாலும் குட்டி குட்டி தாஜ்மஹால் செஞ்சு விற்பான். அதுபோல் இவன் இந்த தியானலுடைய கோயிலுடைய பொம்மைகள், அந்த சிலைகள் அதெல்லாம் அவன் விற்று கொண்டு இருந்தான். ஆச்சரியம் என்னன்னு சொன்னால், கர்த்தர் இவனையும் ரட்சிக்கிறார். தெமேத்திரியு என்பவனை யோவான் சுவிசேஷத்தில் எழுதும் பொழுது அதை வாசிக்க வேண்டாம். சுவிசேஷம் சொல்லும் பொழுது அவன் நற்சாட்சி பெற்றவன் சொல்கிறார். இவனை கூட ஆண்டவர் ரட்சிக்கிறார். அல்லேலூயா. சிலைகளை வடித்து கொண்டிருந்த ஆபிரகாமை ஆண்டவர் ரட்சித்தார். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, இவன் அந்த பொம்மைகளை செய்து விற்று கொண்டு இருக்கிறான். அப்போ அவன் ஆண்டவரை பற்றி அவனுக்கு தெரியாது. அப்போ பவுல் போய் ஊழியம் பண்ணும் பொழுது, தியானால் தெய்வம் அல்ல, இயேசுவே தெய்வம் என்று சொல்லி அவர் எல்லா இடத்துலையுமே பிரசங்கம் பண்ணோன்னே அந்த இவனுடைய பிஸ்னஸ் அடிவாங்குது. ஏன்னா நிறைய பேர் ரட்சிக்கப்படுறாங்க. இவனுடைய தொழில் என்ன செய்யுது? அடிவாங்குது. இவன் அப்போ ஒரு கூட்டத்தை கிளப்பி அங்கே ஒரு பெரிய பிரளயத்தை ஏற்படுத்திட்டான். ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திட்டான். எல்லாரும் கூடி அவன் சொல்லிட்டாங்க, பவுல் என்பவன் பிரசங்கம் பண்ணி இந்த தியானால் கடவுள் இல்லை அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி இப்படின்னு தேவையில்லாத காரியத்தில் சொல்லி பவுலுக்கு விரோதமாக ஒரு பெரிய கூட்டத்தையே அவன் எழுப்பிட்டான். கவனிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா.
இது அப்போஸ்தலர் 19:24 நீங்கள் படிக்கும் பொழுது நீங்கள் அதை வாசிக்கலாம். 28ஆம் வசனத்தை பாருங்க. அப்போஸ்தலர் 19:28 பாருங்க. அவர்கள் இதை கேட்டு கோபத்தால் நிறைந்து, வாசிங்க, எபேசுடைய தியானாலய பெரியவள் என்று சத்தமிட்டாங்க. 29 பார்க்கும் பொழுது பட்டணம் முழுவதும் பயங்கர கலகமாயிற்று. எபேசுவில் உள்ள தியானாலய பெரியவள் இவங்க சத்தம் போடுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இவங்க பவுலோடு கூட வந்த 2 பேரை பிடிச்சி அங்கே இருக்கிற அரங்கசாலைக்குள் கூட்டி கொண்டு போட்டாங்க. அரங்கசாலைன்னு சொன்னால் இதான் அந்த அரங்கசாலை. இந்த பிக்சரில் பாருங்கள், இதான் அரங்கசாலை. இந்த அரங்கசாலையில் அவர்கள் வேடிக்கைகளை காட்டுவாங்க. கிறிஸ்தவர்களை இந்த அரங்கசாலையில் விட்டு சிங்கங்களை விட்டு கடிக்க வைத்து கொண்டு இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் நடந்திருக்கு. அப்போ கவனிங்க, இந்த அரங்கசாலையில் கொண்டு நியாயம் தீர்க்கணும், இவங்களெல்லாம் கொன்னுறணும் அப்படின்னு நினச்சி கொண்டிருக்கும் பொழுது பவுலோடு கூட வந்த 2 பேரையும் அரங்கசாலைகளை கூட்டிக் கொண்டு போனோடனே பவுலுக்கு இது தாங்கலை. ஐயோ, என் கூட அவங்களை கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு அவர் கூட்டத்துக்குள்ளே சாட முயற்சி பண்ணுறார். ஏன்னா அடித்து கொன்னாலும் பரவாயில்ல, இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லி, என்னால் தானே இந்த பிரச்சனை வந்ததுன்னு சொல்லி அந்த கூட்டத்துக்குள்ளே அவர் போக முயற்சி பண்ணுறார். அப்போ சீசர்கள்லாம் சேர்ந்து பவுலை பிடிக்கிறாங்க. போகாதீங்க, உங்களை கொண்டு போடுவாங்க, போகாதீங்க அப்படின்னு சொல்லி பவுலை பிடிக்கிறாங்க. ஹல்லேலூயா. அங்கே பயங்கர பிரச்சனை நடக்குது. 32ஆம் வசனம் வாசிங்க. அதே கூட்டத்தில் அமளி உண்டாகி சிலர் இப்படியும் சிலர் அப்படியும் பேசினார்கள். தாங்கள் கூடி வந்த காரணம் என்னவென்று அநேகருக்கு தெரியாது. அது கொஞ்சம் வேடிக்கையாக இருக்கு பாருங்க. பயங்கர பிரச்சனை நடக்கு. ஒரு சிலர் இப்படியா பேசுகிறாங்க, ஒரு சிலர் அப்படியா பேசுகிறாங்க. நிறைய பேருக்கு கூட்டத்தில் எதுக்கு வந்திருக்கோனே தெரியல. அவன் சத்தம் போட்டுக்கிட்டே கிடக்கான். ஆனால் எல்லாருக்கும் ஒரு வெறி, இவனை அடித்து கொண்டுறணும், பவுலை அடித்து கொண்டுன்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல அலெக்சாந்தர் என்கிற ஒருவன் முக்கியமான ஆளாக இருக்கிறான் அந்த எபேசில். அல்லேலூயா. அப்போ அவன் சொன்னால் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யூதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அலெக்சாந்தரை முன்னிருக்க தள்ளி விடுறாங்கன்னு தமிழில் போட்டிருக்கு. ஆங்கிலத்தில் சரியான மொழிபெயர்ப்பில் பார்த்தா நீங்கள் கொஞ்சம் பேசுங்கன்னு அவன்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இப்படி ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது. கூட்டம் வந்துடுச்சு, ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க, பவுலோடு இருக்கிறவங்களை பிடிச்சி வச்சுருக்காங்க. அலெக்சாந்தர், நீங்கள் கொஞ்சம் தூங்காதீங்க, நீங்கள் கொஞ்சம் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு அலெக்சாந்தர் தள்ளி விடும் பொழுது, நான் போக மாட்டேன், என்னை பிடிச்சி கொண்டுருவாங்க அப்படின்லாம் அவர் சொல்லலை. அவர் முன் நின்று தன்னுடைய ஜீவனையும் வெறுத்து அந்த இடத்துல கர்த்தருக்காக, பவுலுக்காக, சுவிசேஷத்திற்காக போய் நின்றார். எல்லாரும் ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அலெக்சாந்தருக்கு மனசை பாருங்க, என்னை கொன்னாலும் பரவாயில்லன்னு அந்த கூட்டத்தில் போய் நின்று அவர் பேசுகிறார். ஹல்லேலூயா. அலெக்சாந்தர் முதல்ல அவனுக்குள்ள இருந்த விசேஷம் என்ன தெரியுமா? கர்த்தருக்காக துணிந்து நின்றவன். 2வது, அவன் பைபிள் சொல்லுது, அவன் என்ன பண்ணினான் அப்படின்னா, அவன் உத்தரவு சொல்ல மனதாக இருக்கிறான். சுவிசேஷத்தை இதுதாங்க சொல்ல வந்தாங்க, இதாங்க சுவிசேஷம், இதாங்க உண்மை அப்படின்னு அவன் கன்சோல் பண்ணுறதுக்கு, ஏதோ ஒரு சமாதானத்தை உண்டாக்குறதுக்கு சுவிசேஷத்திற்காக துணையாய் நின்றவன் இந்த அலெக்சாந்தர். அல்லேலூயா. அப்போ இவன் பேசுகிறத பார்க்குறான், இவன் ட்ரெஸ்ஸை பார்க்குறாங்க, எல்லாத்தையும் பார்க்குறாங்க. இவன் யூதன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இவன் என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க? யூதன். என்ன பாஷை பேசினாலும் தமிழ்காரங்களை கண்டுபிடிச்சிடலாம் எந்த ஊருக்கு போனாலும். இன்றைக்கும் இணையம் எல்லாரும் திருவள்ளூர் 4 வருஷம் ஆச்சு. இன்னும் எங்கே போனாலும் நீங்கள் எந்த ஊர், சொந்த ஊர் என்னன்னு கேட்குறேன், பேசுகிறத வச்சு கண்டுபிடிச்சிடுறாங்க. நானும் எவ்வளோதான் டியூன் பண்ணி பார்க்குறேன், இந்த திருவள்ளூர் பாஷை எனக்கு வர மாட்டேங்கி. லேலூயா. சில நேரம் கஷ்டப்பட்டு வீட்டாண்டா அந்தாண்டா இந்தாண்டா தான் பேசுவேன், ஆனால் அதுவும் வர மாட்டேங்க ஒழுங்கா. கண்டுபிடிச்சிடாங்க, பேசணும்னு கண்டுபிடிச்சா. நீங்கள் கன்னியாகுமரியான்னு கேட்குறாங்க, இல்லை திருநெல்வேலியான்னு கேட்குறாங்க. அப்போது இவன் பேசணுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அலெக்சாந்தர் பேசணுன்னு இவன் யூதன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இவனோட ட்ரெஸ்ஸை பார்க்க இவன் யூதன். ஹல்லேலூயா. ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு மனுஷனாக இருக்கிறான். முதல்ல நான் என்ன சொன்னேன்? ஜீவனை வெறுத்து துணிந்து போனவன், சுவிசேஷத்தை அந்த கூட்டத்தில் சொல்ல முயற்சி பண்ணினவன். 3வது, தன்னை ஒரு தேவ பிள்ளையாக எங்கு போனாலும் காண்பித்து கொண்டவன். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்படி இருந்த அந்த அலெக்சாண்டர் என்ன ஆனான் தெரியுமா? 1 தீமோத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம். இந்த நல்மன சாட்சியை விசுவாசமாகிய கப்பலை என்ன பண்ணாங்க? சேதப்படுத்தினாங்க. 20ஆம் வசனம். இமேனேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர். ஹல்லேலூயா. அவர்கள் தூஷிக்கப்படும்படி
தூஷியாதபடி சிட்சிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தேன். அலெக்சாந்தரை பவுல் எங்கே ஒப்பு கொடுத்தாரு? சத்தமாக சொல்லுங்க. சாத்தான். ஏன் ஒப்பு கொடுத்தார்? இவன் நிமித்தம் கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது என்பதற்காக. ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், அப்போஸ்தலர் 19 ஜீவனை வெறுத்து நின்னவன், சுவிசேஷத்திற்காக நின்னவன், பார்த்தாலே இவன் கிறிஸ்தவங்க, இவன் தெய்வ பிள்ளைங்க அப்படின்னு சொல்கிற ஒரு அடையாளம் பெற்றவன், கொஞ்ச நாள் கழித்து பவுல் சொல்கிறார், இவனை நான் சாத்தாண்ட ஒப்பு கொடுத்துட்டேன், ஏன்னா இவனால் கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொன்னால், இவனுடைய வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னு சொன்னால் பைபிள் அழகாக சொல்லுது, இவனுடைய விசுவாசமாகிய கப்பல் சேதமானது. இவனுடைய விசுவாசமாகிய கப்பல் சேதமானது. ஹல்லேலூயா. அப்படின்னு சொன்னால் ஃபெய்த்தை, விசுவாசத்தை அவன் இழந்துட்டான். பிசாசு முதல்ல உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பரிசுத்தத்தை எடுப்பான், ரெண்டாவது அவனுடைய முயற்சி உங்கள் விசுவாசத்தை எடுப்பான். ஏன் உங்கள் பரிசுத்தத்தையும் விசுவாசத்தை எடுக்கிறான்னு சொன்னால், பரிசுத்தத்தை இழந்தவன் ஆண்டவர்கிட்ட போய் என்னை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரேன்னு அவன் ஜெபம் பண்ணுவான். ஏன் ஜெபம் பண்ணுறான்னா, அவனுக்கு ஒரு விசுவாசம், கர்த்தர் என்னை மன்னிப்பாருன்னு. அல்லேலூயா. இப்போ பிசாசு என்ன பண்ணுறான்னா, பரிசுத்தத்தையும் எடுக்கிறான், விசுவாசத்தையும் எடுக்கிறான். நம்ம நாட்களில் நிறைய நேரங்கள் நம்ம வாழ்க்கையில் சில காரியங்களுக்காக ஜெபம் பண்ணி பார்ப்போம், அற்புதம் நடக்காது. உடனே நமக்கு விசுவாசம் தள்ளாடும். நான் உண்மையான தெய்வத்தை ஆராதிக்கிறேன், ஆனால் ஏன் எனக்கு நடக்கலை? நான் ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்க மாட்டார். பிசாசு உடனே காதில் வந்து ஓதுவான், நீ ஜெபம் பண்ண ஆண்டவர் உனக்கு கேட்க மாட்டார், ஆண்டவருக்கு உன்னை பிடிக்காது, ஆண்டவர் உன்னை வெறுத்துட்டார், இப்படி காதில் வந்து அவன் ஓதுவான். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆனாலும் நீங்கள் சொல்லணும், என் கர்த்தர் ஹல்லேலூயா இதுவரை என்னை நடத்தினவர் இனிமேல் என்னை நடத்துவார். ஹல்லேலூயா. எல்லாம் வழக்கத்தை வைத்து சொல்லுங்க, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களும் என்னுடைய தேவன், மரண பரியந்தம் என்னை நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இவனுக்கு விசுவாசம் போச்சு, ஜெபம் போச்சு, பரிசுத்தம் போச்சு, எல்லாம் போச்சு. கடைசியில் என்ன ஆனானா, நம்ம வாசிச்சோம் 2 தீமோத்தேயு 4 பவுல் சொல்கிறாரு, இவன் எனக்கு வெகு தீமை செய்தான். ஒரு காலத்தில் சுவிசேஷத்திற்காக நின்னவன், ஒரு காலத்தில் ஜீவனை வெறுத்து நின்னவன், இப்போ பவுலை எதிர்க்கிற அளவுக்கு மாறிட்டார். ஹல்லேலூயா. பிசாசு கையில் கொடுத்தா எப்படியா மனம் திரும்புவான்னு பார்த்தாரு, ஆனால் அப்படியே அவன் மனம் திரும்பலை. ஹல்லேலூயா. இவன் எதிர்த்து நின்னான். ஸோ பவுல் முதல்ல சந்தித்த எதிர்ப்பு எங்கே இருந்துன்னா, அலெக்சாந்தர்கிட்ட இருந்து. எங்கே இருந்து? சத்தமாக சொல்லுங்க. கூடவே இருந்தவன்றது. நம்ம அலெக்சாந்தர் சொன்ன நமக்கு யாரையோ சொல்கிற மாதிரி இருக்கும். உங்கள் பாணியில் சொன்னோன்னா, கூடவே இருந்தவன் எதிர்க்கிறான் இப்போ. அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேர் சொல்ல முடியும் கூடவே இருந்தவன் எதிர்க்கிறாங்க? ஹல்லேலூயா. என் கூடவே இருந்தவங்க பாஸ்டர், ஆனால் இன்னைக்கு என்னை எதிர்க்கிறாங்க. ஆனால் கர்த்தர் நம்ம கூடவே இருக்கிறவங்க நம்மளை எதிர்த்தாலும் அவர் நமக்கு துணையாக நிற்கிறார். ஹல்லேலூயா. அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான் அப்படின்னு சொன்ன பவுல் அடுத்த 2 வசனம் கழிச்சு சொல்றாரு, கர்த்தரோ எனக்கு துணை செய்தார். ஹல்லேலூயா. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்றார். இந்த உலகத்தில் உங்களுக்கு உயிர் நண்பன் சொல்லலாம், அவங்க கூடவே இருக்கிறவங்க சொல்லலாம், யாராக இருந்தாலும் ஒருவேளை அவங்க உங்களை எதிர்த்துட்டாங்க அப்படின்னு நீங்கள் ஒருவேளை வேதனைப்படலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருப்பார். ஹல்லேலூயா. வெகு தீமை செய்தான் இந்த அலெக்சாந்தர். வார்த்தையினால் செஞ்சானா செயலால் செஞ்சானா தெரியாது. ஆமென். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, எல்லாரும் என்னை பாருங்க. நம்முடைய வார்த்தைகள் ரொம்ப அவசியம், ரொம்ப முக்கியமான, நாவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப முக்கியமான இடம் வைக்குது. இந்த வார்த்தை பேசுறது ரொம்ப கவனமாக பேசணும். நம்ம பேசுகிற வார்த்தை ஒருத்தவங்களை துக்கப்பட நம்ம அனுமதிக்க கூடாது. ஆமென். அல்லேலூயா. சிலவங்க கோவத்தில் நீங்கள் ஒருத்தங்களை பேசுறீங்க, அவங்கள அழ வச்சிடுறீங்க. அவங்கள என்ன பண்ணிடுறீங்க? அழ வச்சிடுறீங்க.
ஏதோ ஒரு எமோஷனல் நீங்கள் பேசிட்டீங்க, ஆனால் அந்த அழுறாங்க பாருங்க, அந்த அழுகை அது யார் பார்க்குறாங்களையோ கர்த்தர் பார்க்குறாரு. அதை அந்த பயம் நமக்கு இருக்கணும். நான் பேசி இன்னொருவருடைய இருதயத்தை நான் ஒரு நாளும் காயப்படுத்த கூடாது. பவுல் சொல்கிறாரு, அலெக்சாந்தர் என் இருதயத்தை ரொம்ப காயப்படுத்திட்டான். ஹல்லேலூயா. ரொம்ப கவனமாக, உங்கள் வார்த்தையில் கவனமாக இருங்க. சும்மா நான் என்ன உங்கள் இஷ்டத்துக்கு பேசிடாதீங்க. நீங்கள் பேசி ஒருத்தவங்க அழுதாங்கன்னா கர்த்தர் கணக்கு கொடுக்கணும். நீங்கள் ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்கலாம், நீங்கள் அந்நிய பாஷை பேசுகிறவங்களா இருக்கலாம், நீங்கள் தண்ணி குடிக்காமல் 40 நாள் உபவாசம் பண்ணுறவங்களா இருக்கலாம். அவசியமில்லாமல் ஒருத்தவங்களை அள வச்சிங்கன்னா, நானாக இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும். கர்த்தர் என்ன பூமியில் இதே பூமியில் எனக்கு நியாயம் தீர்ப்பார். அல்லேலூயா. அப்சலோம் அவசியம் இல்லாமல் தன் தகப்பனை அள வச்சான். தாவீது சொல்ல, முகத்தை மூடிக்கொண்டு, நான் அழுறதை யாரும் பார்க்கக்கூடாதுன்னு தாவீது முகத்தை மூடிக்கொண்டு அதை ஒளிவ மலையில் அவன் ஏறி போகிறான். ஆனால் தாவீது முகத்தை மூடினால கர்த்தர் அந்த போர்வைக்கு உள்ளே இருக்கிற தாவீதின் கண்ணீரை பார்த்தார். என்ன நடந்தது? தகப்பனை எதிர்த்தாலும் தாவீதுக்கு பிள்ளைன்னு கூட பார்க்கல, தூக்கில் தொங்குற மாதிரி வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் தொங்கி செத்து போனான் அப்சலோம். ஹல்லேலூயா. ரொம்ப கவனமாக இருங்க, ரொம்ப பயத்தோடு இருங்க. உங்களுக்கு அன்பாக பேச தெரியாட்டா நீங்கள் அமைதியாக இருந்துருங்க. கர்த்தர் நம்ம நாவுகளை காத்து கொள்ளட்டும். ஹல்லேலூயா. யாரையும் வேதனைப்படுத்திடாதீங்க. டக்குன்னு பேசி யாரையும் துக்கப்படுத்திடாதீங்க. நீங்கள் பேசிட்டு போயிருவீங்க, ஆனால் அது அவங்க இருதயத்தில் ஆறாத வடுவாக இருக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் ரொம்ப எமோஷனல், நீங்கள் ஏதாவது சொல்லிட்டு போயிருவீங்க, ஆனால் அதை அவங்களால் மறக்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. அது ஆண்டவர் நாம தூசிக்க ஏதுவாய் மாறும். என்ன இவங்க பெரிய கிறிஸ்தவங்க சொல்ல, பெரிய ஜெபம் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, என்ன பேசுகிறாங்க, இப்படி ஆயிரும். வழக்கரத்தை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் நாவை காத்துக்கொள்ளுன்னு சொல்லுங்கள். என் நாவை காத்துக்கொள்ளும், நாமம் தூஷிக்கப்படும்படி நான் பேசக்கூடாது, என் நாவை காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. 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 யார் நம்மோடு இருக்கிறாங்களோ இல்லையோ, கர்த்தர் நமக்கு துணையாக நிற்கிறார், துணையாகவே நிற்கிறார். ஹல்லேலூயா. இந்த அலெக்சாந்தர் அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட நிற்கலை, ஆனால் கர்த்தர் அவருக்கு துணையாக நின்றார். ஸோ முதல் பாயிண்ட் என்னன்னா, நம்மளை அன்பாக இருக்கிறவங்க, நம்மோடு கூட இருக்கிறவங்க எதிர்த்தாலும் கர்த்தர் நமக்கு கூடவே துணையாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. கவனிங்க, இந்த சாட்சி சொன்னேன்ல, இந்த சுரேஷ் சுவாமியார் காணிங்கிற சாட்சி, கவனிங்க எல்லாரும். இவருடைய தாத்தா, இந்த சுரேஷ் சுவாமியார் அப்படிங்கிறவுடைய தாத்தா ஒரு ஆக சிறந்த மந்திரவாதி. அவர் சொல்கிற சாட்சி, ஆக சிறந்த மந்திரவாதி. அந்த காணி தேசம் நான் காண்பிச்சேன் பாருங்க, அந்த மலை தேசம். இந்த மலை தேசத்தில் 69 கிராமம் இருக்கு. எத்தனை கிராமம் இருக்கு? 69 மலை கிராமம். இந்த 69 மலை கிராமத்திற்கும் இவருடைய தாத்தா மூட்டுக்காணின்னு சொல்லுவாங்க. இவர் தான் ஹெட்டு, மந்திரத்தில் இவர் ஹெட்டு. பல முறை இந்த தன்னுடைய பக்தியினாலே சபரிமலை போய் வந்தவர் என்று அவருக்கு சாட்சி சொல்லப்படுகிறது. அநேகரை அந்த மலைக்கு அவர் கூட்டிக் கொண்டு போய் கொண்டிருக்கிறார். ஒரு குருசாமி அப்படின்னு சொல்றாங்க அவரை. ஹல்லேலூயா. இந்த தாத்தா என்ன பண்ணுவார்னா, அவருக்கு நிறைய தோட்டம் உண்டு, தோட்டம் துறவு நிறைய உண்டு. அப்போ பாருங்க, தோட்டத்தில் யாராவது திருடிட்டு போயிடுவாங்க, களவாண்டுட்டு போயிடுவாங்க. இவர் என்ன செய்வார்னா, வேலைக்கு ஆள் வைக்க மாட்டார். கவனிக்கிறீங்களா என்னைய? அவர் எவ்வளோ பெரிய மந்திரவாதின்னு பாரு. வேலைக்கு ஆள் வைக்க மாட்டாராம். அந்த தோட்டத்தை காக்கும்படிக்கு சில ஏவல்களுக்கு, சில தேவதைகளுக்கு, சில வாதைகளுக்கு ஏவி விட்டுருவார். எவனாவது ஒரு பலாப்பழத்தை திருடிட்டு போய் சாப்பிட்டானா அவன் செத்தான். அவனுக்கு ஒரு 3 நாளைக்கு வயிறு வலி பிடுங்கி தள்ளிடும். எவனா ஒரு மாங்காவை எடுத்துட்டான், அவன் நெல்லிக்காவை எடுத்துட்டான், அவன் செத்தான். ஏன்னா காக்கிறது யாருன்னா அந்த வாதைகள், தேவதைகள். அவ்வளோ பெரிய மந்திரவாதி இவர். அவர் சொல்ல, என்னுடைய தாத்தா என் தோட்டத்தை காப்பதற்காக ஏவல்கள், வாதைகளை ஏவி விட்டுருவார். ஒரு குண்டூசி கூட அங்கே எடுத்துகிட்டு போக முடியாது.
எடுத்தானோ செத்தான் அவன். அவ்வளோ பெரிய ஒரு மந்திரவாதியாக இருந்தவர் 38வது முறை சபரிமலை போய் வந்துட்டு வரும்பொழுது அவருடைய வயிற்று பகுதி நினைக்கிறேன் ஒரு பெரிய கேன்சரால் பாதிக்கப்பட்டார். அந்த 69 கிராமத்திற்கு மூட்டுக்காணியாக இருந்த பெரிய குருசாமிக்கு கேன்சர் கேன்சர் கேன்சர்னு இந்த கிராம பகுதி முழுவதும். கேன்சர்னா அப்போ என்னன்னே தெரியாது. நான் சொல்கிறது 1920-30 நடந்த சம்பவங்கள். கேன்சர்னா அப்போ என்னன்னே யாருக்கும் தெரியாது. அந்த கிராமத்திலேயே அவ்வளோ பெரிய குருசாமி ஆனால் அவர் தான் ஃபஸ்ட்டு கேன்சர் அப்படின்னு வந்தது. ஹல்லேலூயா. இரவும் பகலும் கடந்து அழுவார், கதறுவார், வலி தாங்க முடியாது. இரவர் சரீரத்தை கொண்டு எங்கேயாவது கொண்டு போட்டு செத்து போயலான்னு தோணும் அவருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அவருடைய தோட்டத்தில் அவருக்கு வேலை செஞ்ச ஒருவர் பெயர் வந்து கர்த்தருடைய பரிசுத்த நாமம் யோவேல். அவருக்கு பேர் யோவேல். அவர் ஒரு கிறிஸ்தவர். அந்த யோவேல் வந்து இவர்கிட்ட ஆண்டவரை பற்றி சொல்லியிருக்கார். எப்படி ஒரு ஆண்டவர் ஒரு மனுஷனை தொடுறாரு பாரு. நீ ஏசப்பாவை அறிந்து கொள்ளுங்க, அவர் உங்களுக்கு சுகம் தருவார். அவர் உன்னுடைய வியாதிக்காக நீங்கள் படுற கஷ்டத்துக்காக சிலுவையில் அவர் துன்பப்பட்டார். உன்னுடைய வியாதியெல்லாம் சுமந்து தீர்த்திருக்கிறார். அவர்கிட்ட உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கன்னு சொன்னோன்னே அவர் முதல்ல ரொம்ப யோசித்தார். ஆனால் அவருக்கு பல மந்திரங்களை பண்ணி பார்த்தார், பல ஏவல்களை பண்ணி பார்த்தார். அவருடைய தோட்டத்தை காத்த அந்த தெய்வங்கள், அவருடைய குடும்பங்களுக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்த தெய்வங்கள் இந்த கேன்சர் வியாதியிலேருந்து அவருக்கு சுகம் கொடுக்க முடியல. இந்த தெய்வங்கள் எல்லாம் அவரை கைவிட்டது. அவர் நம்பியிருந்த எல்லாரும், அவரோடு இருந்த அந்த தெய்வங்கள் எல்லாம் அவரை விட்டு கைவிட்டது. வேற வழி இல்லாமல் அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. அப்படியாவது எனக்கு ஒரு சுகம் கிடைக்கட்டும்னு ஏற்றுக்கொண்டார். அவரை எடுத்துக்கொண்டு ஒரு பெந்தேகோஸ்தே சபையிலே அவரை கொண்டு வைத்தார்கள். அங்கே வைத்து அவருக்காக ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார்கள். ஹல்லேலூயா. அவருடைய மகன் வந்து சொல்கிறான், அப்பா என்னப்பா நீங்கள், நமக்கு எவ்வளவோ கடவுள் இருக்கிறது, அதெல்லாம் விட்டுட்டு இந்த வெள்ளைக்கார சாமி கிட்ட வந்துட்டீங்க. இது ஈரோப்பிய கடவுள், இது வெள்ளைக்கார சாமி, இது நமக்கு வேண்டாம். அவர் சொன்னார், வெள்ளைக்கார சாமியோ கருப்புக்கார சாமியோ, எனக்கு சுகம் கொடுக்குற ஒரு தெய்வம் இயேசுன்னு நான் நம்பி வந்திருக்கேன்டா. எனக்கு கேன்சர், உனக்கு கேன்சர் இல்லை, எனக்கு தான் கேன்சர். உனக்கு வலி இல்லை, எனக்கு தான் வலிக்குது. உனக்கு எரியலை, எனக்கு வயிறெல்லாம் எரியுது, சாப்பிட முடியல. இயேசுவாகிலும் எனக்கு குணம் தந்தால் என் வாழ்நாள் முழுவதும் இந்த வெள்ளைக்கார சாமியேன்னு என்னை வச்சுக்கோ, அவருக்காகவே நான் வாழுவேன். ஹல்லேலூயா. இயேசுவுக்காகவே நான் வாழுவேன்னு சொல்லி 12 நாட்கள் அந்த பெந்தேகோஸ்தே சபையில் வைத்து அவருக்காக ஜெபம் பண்ணாங்க. தொடர்ந்து ஜெபம் பண்ணாங்க. அப்பா சர்ச்சுக்கு போய் 12 நாள் ஆச்சு, அப்பா எப்படி இருக்காரு சொல்லி 12 நாள் கழிச்சு பையன் அப்பாவை பார்க்க வாரான் சர்ச்சுக்கு. அவன் நினைக்கிறான் அப்பா சீல்வடிந்து படுக்கையில் அப்படியே கிடப்பாரு அப்படின்னு நினச்சான். உள்ளே வந்து எட்டி பார்க்குறாரு, அப்பா ஒரு ஓரத்தில் உட்காந்து கஞ்சி குடிச்சிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பா ஒரு ஓரத்தில் உட்காந்து கஞ்சி குடிச்சிட்டு இருக்கிறார். அப்பா உங்களுக்கு என்னாச்சுன்னு அவர் சொல்கிறார், இயேசு எனக்கு சுகம் தந்தார், இயேசு எனக்கு சுகம் தந்தார், இயேசுவே எனக்கு தெய்வம். அப்பா இல்லைப்பா, நம்ம போய் பார்த்த டாக்டர்ஸ் எல்லாம் திரும்ப உங்களை வர சொன்னாங்க. இந்த டாக்டர்ஸ் முதல்ல இவர்களை கைவிட்டாங்க, இவரை வந்து சுகமாக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க. இந்த டாக்டர்ஸ் மறுபடியும் இவரை அழைச்சி நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க ஒர்க் ஆகிறன்னு சொன்னோன்னே டாக்டர்கிட்ட போய் பார்த்தா டாக்டர் ஆச்சரியப்படுறாங்க. டாக்டர் அவரிடத்துல 3 கேள்வி கேட்டார். ஐயா, அவருடைய பேர் சுவாமியார் காணி. சுவாமியார் காணி, நீங்கள் எந்த மருத்துவமனைக்கு போனீங்க? சுவாமியார் காணி, நீங்கள் எந்த மருத்துவரை பார்த்தீங்க? சுவாமியார் காணி, நீங்கள் என்ன மருந்து சாப்பிட்டீங்க? 3 கேள்வி. நீங்கள் என்ன மருத்துவரை பார்த்தீங்க, எந்த மருத்துவமனைக்கு போனீங்க, என்ன மருந்து சாப்பிட்டீங்க? இந்த 3 கேள்விக்கு அவர் சொன்ன ஒரே பதில் இயேசு. ஹல்லேலூயா. எந்த மருத்துவமனைக்கு போனீங்க? இயேசு வீட்டுக்கு போனேன். எந்த மருத்துவரை பார்த்தீங்க? இயேசுவை பார்த்தேன். என்ன மருந்து சாப்பிட்டீங்க? இயேசு. நம்ம வாழ்க்கையில் வருகிற எல்லா கேள்விகளுக்கும் ஒரே பதில் இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மருத்துவர்கள் கைவிட்டாங்க, பிள்ளைகள் கைவிட்டாங்க, தான் நம்பியிருந்த தெய்வங்கள், ஏவல்கள், தேவதைகள் அவரை கைவிட்டது. ஆனால் இயேசு அவருக்கு துணையாக இருந்தார். நம்ம ஆராதிக்கிற கர்த்தர் யார் நம்மை கைவிட்டாலும் அவர் நமக்கு துணையாக இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கரம் தட்டி எல்லாரும் இயேசுவை மகிமைப்படுத்துவோமா?
ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே, என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல, இதுவரையில் நீர் தாங்கியதற்கு எவ்வளவும் நான். ஆச்சரியமானவரை பாடுவோம். ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. அல்லேலூயா. ரெண்டாவது கர்த்தர் சவுலுக்கு, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு எப்படி துணையாக இருந்தார்னா, அவர் சொல்கிறார் அதே வசனத்தில், நான் ஸ்தோத்திரம் 17ஆம் வசனத்தில், சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன். எங்கேருந்து ரட்சிக்கப்பட்டேன்? சிங்கத்தின் வாயில் நான் இருந்தேன். நீங்கள் நியாயாதிபதிகள் 14:6 பார்த்தீங்கன்னா, சிம்சோனை எதிர்த்து ஒரு சிங்கம் வருது. வேதம் சொல்லுற கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாக இறங்கினதுனால் அந்த சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை போல அவன் கிழிச்சிட்டான். சிங்கத்தை எப்படி கிழிச்சான்? ஆட்டுக்குட்டி. நமக்கு இன்னைக்கு ஒரு தேங்காய் உரிக்கிறதே பெரிய பாடாக இருக்கு. ஹல்லேலூயா. அவன் சிங்கத்தை எப்படி கிழிச்சானா? ஆட்டுக்குட்டியை போல கிழிச்சு தூக்கி எரிஞ்சிட்டான். எவ்வளோ பலன் பாருங்க. ஆனால் பவுலுக்கு அப்படிப்பட்ட அற்புதம் அவன் ஒரு சிங்கத்தையும் கிழிக்க முடியல. சிங்கத்துக்கு வாய்க்குள்ளே போய் மாட்டிக்கிட்டான். அது சில பொல்லாத ஆவிகளை குறித்து சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. ரெண்டாவது கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறார். அப்படின்னா நம்முடைய சத்துருடைய வாயிலிருந்து நம்மை மீட்கும்படியாய் அவர் நமக்கு துணையாக இருக்கிறார். எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. பல போராட்டம் வருது, என்னால் சிலது ஜெயிக்க முடியல, நான் சத்துருக்க வாய்க்குள்ளே போய் மாட்டியிருக்கிற மாதிரி இருக்கிறதுன்னு இந்த காலை வேளை நீங்கள் சொல்லுவீங்கன்னு சொன்னால், அந்த சிங்கத்தின் பொல்லாத ஆவியின் வாயிலிருந்து உங்களை தப்புவிக்க கர்த்தர் உங்கள் வலது பக்கத்தில் உங்களுக்கு துணையாக நிற்கிறார். ஹல்லேலூயா. பயப்படாதீங்க, கர்த்தர் துணையாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. காரணம், அவர் எப்பொழுது நம்மோடு இருக்கிறார். எப்பொழுது எப்படி இருக்கிறார்? நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. சிங்கத்தின் வாயிலிருந்து நம்மை விடுவித்து அவர் நம்மை உயர்த்துகிற கர்த்தர். எப்படிப்பட்ட கர்த்தர் சொல்லுங்க? அவர் நம்மை உயர்த்துகிற கர்த்தர். ஹல்லேலூயா. திரும்ப இந்த சாட்சியை நான் சொல்கிறேன். இந்த சுரேஷ் காணி, சுவாமியார் காணி, இந்த சின்ன பையனுக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்தார்ல, கேன்சர்ல இருந்து சுகம் கொடுத்த பிறகு என்ன நடந்தது அப்படின்னா, அவர் முழு குடும்பம் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. முழு குடும்பம் இயேசுவை ஏற்றுக்கொண்டனால அந்த கிராமமே அவர்களை ஒதுக்கினார்கள். ஹல்லேலூயா. இந்த கிராமமே அவர்கள் ஒதுக்கினார். தாத்தாவுக்கு சுகம் கிடைச்ச பிறகு கூட, பையனுக்கு சுகம் கிடைச்ச பிறகு தான் முழு குடும்பம் உள்ளே வந்தது. ஆனாலும் முழு கிராமமே அவர்களை ஒதுக்கினாங்க. ஆனாலும் அந்த கிராமத்தில் கர்த்தர் அவருக்கு படிக்க அந்த ஞானம் கொடுத்தார். அந்த கிராமத்தில் எப்படி தெரியுமா? ஸ்கூலுக்கு போகட்ட டீச்சர்ஸ் ஒன்றும் கேட்க மாட்டாங்க. இன்றைக்கி அப்படி இல்லை. ஸ்கூலுக்கு போகட்ட நமக்கு ஃபோன் வருது, அப்படி தானே? ஆனால் அங்கே அப்படி கிடையாது. அந்த கிராமங்கள், அது மலை கிராமம் பாருங்கள், ஸ்கூலுக்கு போனாலும் ஒன்று தான், போகாட்டாலும் ஒன்று தான். அப்படிப்பட்ட அந்த மலை கிராமத்தில் இந்த மனுஷன் படித்து முதல் எம்ஏ பட்டதாரியாக வந்தார். எல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. முதல் எம்ஏ பட்டதாரியாக நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவர் அந்த மலை கிராமத்தில் பிஹெச்டி படித்து முடித்தார். அந்த மலை கிராமத்தில் முதல்நிலை பட்டம் பிஹெச்டி படித்து முடித்தவர் அந்த மனுஷன். இன்றைக்கும் உயிரோடு தான் இருக்கிறார். அவருக்கு சாட்சி யூடியூப்பில் இருக்குது. நம்ம ஸ்தாபனத்தோடு ரொம்ப நெருங்கின ஒரு மனுஷன் அவர். அவருக்கு பேர் சுரேஷ் சுவாமியார் காணி. அவர் பேரையே மாற்றாமல் வச்சுருக்கார். ஏன் உங்கள் பேரில் சாமி யாருன்னு இருக்குன்னா, உண்மையான சாமி யாருன்னு காட்டுற வேலை எனக்கு, அதனால சாமி யாருன்னே வச்சுருக்கிறேன் அப்படின்றார் அவர். அல்லேலூயா. அவர் பேரே சுரேஷ் சாமியார் காணின்னு வச்சுருக்கிறார். பிஹெச்டி முடிச்சிருக்கிறார். அவருடைய சாட்சி என்ன தெரியுமா? ஆண்டவர் அவரை உயர்த்தினது மட்டுமல்ல, ஆமென் சோதரன், அவருடைய பிள்ளைகள் அவருக்கு 2 பெண் பிள்ளைகள். அல்லேலூயா. அந்த 2 பெண் பிள்ளைகளில் ஒரு பிள்ளை படித்து டாக்டராக இருக்கா. அவர் சிறு வயதில் இருக்கும் பொழுதே அந்த பிள்ளைக்கு ஜோம் பண்ணார், வயிற்றில் கை ஜோம் பண்ணார். ஆண்டவரே, என்ன இந்த கிராமத்தில் இந்த மலையில் மானை பிடிக்கிறதுக்கு, குருவி அடிக்கிறதுக்கு நான் டவுசரை போட்டுட்டு அங்கேயுமா ஓடிட்டு தெரிஞ்சேன். என்ன ரட்சித்து, என்ன அபிஷேகித்து
என்ன பிஹெச்டி படிக்க வச்சிரு, என் பிள்ளைகளை நான் ஊழியத்துக்கு தான் வைப்பேன், ஊழியக்காரிகளை என் பிள்ளைகள் மாறணும். அது ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ, கற்பத்தில் இருக்கும்போதே ஜெபம் பண்ண அது ஊழியக்காரங்களாக மாறணும். அது ஒரு பிள்ளை மருத்துவம் படித்து அவர் மருத்துவமும் கர்த்தருடைய ஊழியத்தையும் அவள் செய்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு பிள்ளை அவர் சாட்சி சொல்லும்போது சொன்ன, இப்போ எப்படின்னு தெரில, மதுரையில் லா காலேஜில் படித்து கொண்டு இருக்கிறார். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள், கிராமத்தில் குருவி அடிச்சுட்டு தெரிஞ்சவர், படிப்புன்னு என்னென்னு தெரியாது, ஸ்கூலுக்கு போகட்டா கேட்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட கிராமத்தில் கர்த்தர் ஒருவனை தேடி வந்து ரட்சித்து, ஹல்லேலூயா, இவ்வளோ உயர்ந்த ஸ்தானத்தை கர்த்தர் கொடுக்க முடியும்னு சொன்னால் அந்த கிராமமே அவரை ஒதுக்கினது. ஆனால் கர்த்தர் அவருக்கு துணையாக நின்றார். எல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் யார் நமக்கு துணை இருக்காங்களோ இல்லையோ, யார் நம்மளை எதிர்க்கிறாங்களோ, எந்த சத்துருடைய போராட்டமோ நீங்கள் பயப்படாதீங்க. அந்த சுரேஷ் காணியார் அந்த வியாதியில் இருந்தது போல், நான் சிங்கத்தின் வாயில் இருக்கிற மாதிரி இருந்தாலும் கர்த்தர் உங்களை உயர்த்த நல்ல தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் அப்போஸ்தலனாகிய பவுலை கர்த்தர் சிங்கத்தின் வாயிலிருந்து மீட்டார் தெரியுமா? சிம்சோன் வந்து சிங்கத்தெல்லாம் அடித்து நொறுக்குன்னு எல்லாம் பண்ணான், ஆனால் வாழ்க்கையில் தோத்துட்டான். சிங்கத்தை என்ன பண்ணார்? அடித்து நொறுக்குன்னு எல்லாம் பண்ணார், ஆனால் வாழ்க்கையில் தோத்துட்டார். ஆனால் இவர் சிங்கத்துக்கு வாயில் போனாலும் வாழ்க்கையில் ஜெயித்தார். காரணம் என்னென்னா, சிம்சோன் வந்து அவ்வப்போது ஆவியானவர் பெறுறதும் விடுறதும் இதான் அவருக்கு வேலை. ஆமே, ஹல்லேலூயா. எப்போது ஆவியானவர் வருவார், அந்த நேரம் கொஞ்சம் ஏதாவது செய்வார், அதுக்கப்புறம் ஆவியானவருக்கு அவருக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனால் பவுல் அப்படி இல்லை. 24 மணி நேரமும் 24/7 கர்த்தரோடு ஆவியானவரோடு இணைந்திருந்தார். ஹல்லேலூயா. வாரத்தின் 7 நாட்களும் 24 மணி நேரமும் கர்த்தருடைய ஆவியானவரோடு இருந்தபடியால் ஆமாம், வேதம் சொல்கிறது, சிங்கத்தின் வாயிலிருந்து கர்த்தர் அவரை விடுவித்தார். ஹல்லேலூயா. விடுவித்தது மட்டுமல்ல, ஒரு உயர்ந்த ஒரு ஸ்தோத்திரம், ஒரு பரிசுத்தவானாய் கர்த்தர் அவரை மாற்றினார். ஹல்லேலூயா. சரி, மூன்றாவதாக கர்த்தர் நமக்கு எப்படி துணை நிற்கிறார் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு அதே 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. 2 தீமோத்தேயு 4:18 வாசிங்க. கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி எனக்கு காப்பாற்றுவார். அவருக்கே சதா காலங்களும் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்றாரு, பரம ராஜ்யத்தை அடையும்படிக்கு கர்த்தர் எனக்கு துணை நிற்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிற இந்த காலை வேளையில் நீங்கள் பரம ராஜ்யத்தை அடையும்படிக்கு அவர் உங்களுக்கு துணை நிற்பார். நீங்கள் பரிசுத்தமாய் வாழும்படிக்கு, கர்த்தருக்காய் நிற்கும்படிக்கு, அந்த பரம ராஜ்யத்தை அடையும்படிக்கு அவர் உங்களுக்கு துணையாகவே நிற்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை பரலோகம் கொண்டு போகிறதுக்கு உங்களை விட அதிக ஆசையோடு இருக்கிறார் அவர். ஆமென் சொல்கிறீங்களா? நம்புறீங்களா? ஹல்லேலூயா. நீங்கள் பரலோக ராஜ்யம் போகணுன்னு உங்களை விட அதிகமாக ஆசைப்படுறவராக இருக்கிறார். என்னன்னு தெரியல, இந்த சாட்சியை மீண்டும் மீண்டும் அவனு சொல்ல வைக்கிறார். இதை விட வைக்கல, திரும்பவும் இந்த சாட்சியை நான் சொல்கிறேன். இந்த தாத்தா ரட்சிக்கப்பட்டார்ல, மந்திரவாதி ரட்சிக்கப்பட்டார். ரட்சிக்கப்பட்டு ஒரு நாள் சர்ச்சில் படுத்திருக்கிறார். கவனிங்க, ஒரு நாள் சர்ச்சில் படுத்திருக்கிறார். பக்கத்தில் பையன் இருக்கிறாரு, பக்கத்தில் வேற ஒருத்தவங்க உட்காந்துருக்கு. ஒரு நைட்டு 11 மணி போல் இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு அழுறார் கத்தி. அந்த தாத்தா, இந்த சுரேஷ் காணியாரோடைய தாத்தா, சுவாமியார் காணி, இயேசுவே இயேசுவேன்னு அழுற. பையன் பக்கத்தில், அப்பா 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 என்னாச்சு தட்டுனோடனே, ஏன்டா என்னை தட்டுன, ஏன்டா என்னை எழுப்புன. நல்ல ஒரு தரிசனத்தை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்ன தரிசனம் பார்த்தீங்கன்னா, ரட்சகராகிய இயேசுவை நான் தரிசித்தேன். அவருடைய தலையில் முள்கிரீடம் இருந்தது, அவருடைய கைகளில் கால்களில் ஆணிகள் கடாவப்பட்டிருந்தது, அவருடைய சரீரமெல்லாம் கிழிக்கப்பட்ட அந்த சிலுவை காட்சியை நான் பார்த்தேன்னு சொல்லி அப்படியே அழுதாராம். அல்லேலூயா. அந்த சிலுவை காட்சியிலிருந்து இயேசு அவரோடு பேசினார், சுவாமியார் காணி, உன் வாழ்க்கையில் இன்னும் ஒரு நாள் தருகிறேன், நாளை காலை 11 மணி நீ என் ராஜ்யத்துக்கு வந்துடணும், நான் உன்னை எடுத்துக்கொள்வேன்னு சொன்னார். கவனிங்க, உண்மையாக நடந்த சாட்சி இது. எத்தனை மணிக்கு? நாளைக்கு நைட்டு 11 மணிக்கு பார்க்குறாரு. இன்னும் 12 மணி நேரம் தான், 24 மணி நேரம். அடுத்த நாள் காலை என்ன பண்ணிடுவேன், உன்னை நான் என் ராஜ்யத்துக்கு எடுத்துருவேன் அப்படின்னு ஒரு நாள் டைம் கொடுத்தார் ஆண்டவர். இவர் அந்த கிராமத்தில் எல்லார்ட்டையும் போய் இயேசு, ஏன்னா ஒரு நாள் தான் இருக்குது டைமு, எல்லார்ட்டையும் இயேசுவை பற்றி சொன்னார். சொல்லிட்டு சொன்னார், நாளைக்கு காலையில் 11 மணிக்கு நான் ஆண்டவர்கிட்ட போயிடுவேன், அதுக்கு முன்னாடி நீங்கள்லாம் இயேசுவை ஏற்றுக்கிடுங்க எனக்கு.
எல்லாரும் நினைச்சாங்க இவருக்கு ஏதோ மண்டையில் ஏதோ ஆயிடுச்சு, இவர் மந்திரவாதியாக இருந்து வேற கடவுளை வணங்க போய் அந்த கடவுளை இவர் ஏதோ பண்ணிட்டாரு, இவருக்கு மண்டையில் ஏதோ கலந்து. யோசிச்சு பாருங்க, 11 மணிக்கு என் உயிர் போயிருன்னு சொன்ன எவனா நம்புவான் அந்த உலகத்தில்? எல்லாரும் அந்த கிராம மக்களை நினைச்சாங்க அது மூட்டுக்காணிக்கு ஏதோ ஆயிட்டு, சாமியாருக்கு ஏதோ மண்டைக்கு ஏதோ ஆயிட்டு அவருக்கு. இவர் பிள்ளைகள்கிட்டலாம் சொன்னார், மக்களே நான் 11 மணிக்கு நான் போயிடுவேன், ஆண்டவர்கிட்ட போயிடுவேன், 11 மணிக்கு நான் ஆண்டவர்கிட்ட போயிடுவேன், எல்லாரும் வாங்க, எல்லாம் வாங்க, எல்லாம் வீட்டில் இருங்க. பிள்ளைகள் எல்லாம் வீட்டுக்கு வந்தாச்சு. ஒன்று 11 மணிக்கு போகணுன்னா ஒன்று ஏதாவது உடம்பு சரியில்லாமல் ஆகணும், ஏதாவது ஒன்று ஆகணும், அப்படி தானே? ஒன்று நல்லா தான் இருக்கிறார் ஆள், ஆனால் சொல்கிறாரு 11 மணிக்கு உயிர் போயிடும், 11 மணிக்கு ஆண்டவர்கிட்ட நான் போயிடுவேன், ஆண்டவர்கிட்ட போயிடுவேன். நேற்று நைட்டு 11 மணிக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லியாச்சு, சிலுவை காட்சியை நான் பார்த்தாச்சு. சரி, பிள்ளைகளை ஒன்றும் நம்பலை. சரிப்பா நீங்கள் அந்த சேரில் உட்காருங்க. பிள்ளைகள் எல்லாம் அவங்க வேலையை பார்த்துட்டு மணி 10 ஆச்சு, 10:30 ஆச்சு, 10:45 ஆச்சு. இவருக்கு சரீரத்தில் திடீரென்று ஒரு பலவீனம் மாதிரி வந்தது. அப்படியே போய் பெட்டில் படுத்து கொண்டார். அவருக்கு விசுவாசம் பாருங்கள், யாரோ கொடுத்த ஒரு டைம் பீஸ், ஒரு கிளாக் பீஸ் அவர்கிட்ட இருக்கிறது, அதில் 11 மணி அலாரம் செட் பண்ணி வைத்து படுத்து கொண்டார். கவனிங்க, நான் உண்மையாக நடந்த சாட்சி. 11 மணி அலாரம் செட் பண்ணிவிட்டு அப்படியே படுத்துக்கிட்டார். மூத்த மகளை கூப்பிட்டு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் தண்ணி ஏதாவது கொடு அப்படின்னு சொன்னோன்னே, சரியாக ஒரு 10:57, 58 போல் அந்த பிள்ளை என்ன பண்ணான்னு சொன்னால், குளுக்கோஸ் கலக்கி, அப்பாவுக்கு டயர்டாக இருக்குது போலன்னு குளுக்கோஸ் கலக்கி கொஞ்சம் வாயில் விட்டா. முதல் வாட்டி குடித்தார், 2 வாட்டி குடித்தார், 3வது வாட்டி குடிக்கும் பொழுது அப்படியே அதை வாங்கி கொண்டு குடித்து விட்டு அப்படியே சாய்ந்து ஆண்டோடைய ராஜ்யம் போயிட்டார். கரெக்டாக உயிர் போகவும் அலாரம் கிளாக் அடிக்குது 11 மணி. அந்த கிராமம் முழுவதும் ஆச்சரியப்பட்டார்கள். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிற தம்முடைய பரம ராஜ்யத்தை நான் அடையும்படிக்கு அவர் என்னை காக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்படி பரம ராஜ்யத்தை நாம் அடையும்படிக்கு அவர் நம்மை காக்கிற கர்த்தர். இந்த உலகத்தில் நம்மை மேன்மையாக வைக்கிறார். அவர் நாம் மரித்த பிறகு நம்முடைய நித்திய வாழ்க்கையிலும் நம்மை பரலோகம் கொண்டு செல்ல அவர் ஆசையுடையவராக இருக்கிறார். நான் ஒரு கேள்வி கேட்குறேன், கேட்டு அந்த கேள்வியோடு நான் முடிக்க விரும்புகிறேன். இயேசு ஆசையாக இருக்கிறார். நீங்கள் எத்தனை பேர் விருப்பத்தோடு இருக்கிறீங்க அவருடைய பரம ராஜ்யம் போகிறதுக்கு? ஆண்டவர் உங்களுக்கு துணை நிற்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அந்த பரம ராஜ்யத்தை, பரலோக ராஜ்யத்தை அடையும்படிக்கு கர்த்தர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். எல்லா விதத்திலும் உங்களுக்கு துணை நிற்கிறார். ஆனால் நம்ம கொஞ்சம் அவருக்கு விட்டு கொடுக்கணும். கொஞ்சம் அவருக்கு பிரியமாக வாழ்ந்தால் போதும், கொஞ்சம் நம்ம அவரோட கூட நடந்தால் போதும். ஹல்லேலூயா. ஆமாம், நிறைய பேருக்கு கர்த்தர் துணை நின்ன பிறகுமே பரலோக ராஜ்யத்தை இழக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் அவரோடு கூட நம்ம நடந்தால் போதும். அவர் நமக்கு பரம ராஜ்யத்தை அடையும்படிக்கு அவர் நமக்கு துணை செய்கிற, துணை நிற்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. 3 விஷயங்களை கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறான்னு சொன்னேன். முதலாவது, தீமை செய்கிற மனிதர்கள் நடுவில் நமக்கு துணை நிற்கிறார். நம்மோடு கூட இருக்கிற மனிதர்கள் நம்மை கைவிடும் போது நமக்கு துணையாக இருக்கிறார். 2வதாக, சத்ரு எதிர்க்கும் பொழுது, இல்லைன்னா சத்துருடைய வாயிலே போய் சிக்கிற அளவுக்கு போராட்டங்கள் வரும் பொழுது அவர் நமக்கு துணையாக நிற்கிறார். 3வது, பரம ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்கும்படிக்கு அவர் நமக்கு துணையாக நிற்கிறார். எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தோம். ஹல்லேலூயா. நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ஜீவன் உள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். எல்லாரும் முழங்கால் பண்ணிடலாமா தேவ சமூகத்தில்? ஹல்லேலூயா. நீர் எனக்கு துணை நிற்கிறார், கர்த்தர் எனக்கு துணை நிற்கிறார், கர்த்தர் எனக்கு துணை நிற்கிறார். பரம ராஜ்யத்தை அடையும்படிக்கு அவர் எனக்கு துணை நிற்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே, சொந்தமான பிள்ளையாக தகப்பன் போல் சுமந்தீரே, சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தீரே,
இமை பொழுதோம் என்னை விலகினாலோ, இரக்கங்களால் என்னை சேர்த்து கொள்வீர். இமை பொழுதோம் என்னை விலகினாலோ, இரக்கங்களால் என்னை சேர்த்து கொள்வீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. ஓ ஆச்சரியமானவரே, என் வாழ்வு. பாடுங்க எல்லாரும், அதிசயமானவரே. சொல்லுங்க, ஆச்சரியமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீர் தாங்கியதற்கு எவ்வளவோ நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே. எல்லாரும் பாடுவோம், கைத்தட்டி எல்லாரும் பாடுங்க. மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். மாறாமல் அவர் நமக்கு பரம ராஜ்யத்தை அடையும்படி துணை நிற்கிற கர்த்தர். விலகி வந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசய, என் வாழ்க்கையின் அதிசயமானவரே. ஓ ஆச்சரியமா, ஓ ராகபாடா துடாபாலா ரபா. ஓ அதிசயமானவரே, என் வாழ்வில் ஆச்சரியமானவரே. ஓ அதிசயமான. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர் நம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படிக்கு அவர் நமக்கு துணை நிற்கிறார். உடனிருந்த மனிதர்கள் கைவிட்டாலும், சத்துருடைய கைகளில் இருந்தாலும், அவைகளிலிருந்து நம்மை விடுவிக்க அவர் நமக்கு துணை நிற்கிறார். நமக்கு துணையாக நிற்கிற ஒரு தெய்வத்தை நம்ம எல்லாரும் உற்சாகமாய் ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்நிய பாஷைகளை பேசி ஆவியில நிரம்பி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உடாபாலா துடாபாலா ரபா கபாலா பரபரபா. நீர் எனக்கு துணை நிற்கிறபடியால் உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. துணை நிற்கிறபடியால் நன்றின்னு சொல்லுங்க. நான் எப்பொழுதும், நீர் என்னோடு எப்பொழுதும் இருக்கிறது போல நானும் எப்பொழுதும் மோடு இருக்க கிருபை தரும் ஆண்டவரே. தேவ ஜனமே பயப்படாதே, பயப்படாதே சிறுமந்தை, கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். நாம் வாழ்க்கையில் என்ன சூழ்நிலை இருந்தாலும், சிங்கத்தின் வாயில் இருக்கிறது போலப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு வந்தாலும், கர்த்தர் உங்களை கைவிடாமல் உங்களுக்கு துணை நிற்கிறார் என்பதே நம்முடைய தைரியம். எல்லாரும் ஆவியில் உற்சாகமாய் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், மகிமைப்படுத்துவோம். யார் உங்களை கைவிட்டாலும், யார் உங்க பக்கத்தில் நிக்காவிட்டாலும் பயப்படாதீங்க, கலங்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கிறார். நன்றி, 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 நன்றி. உடைய கிருபையினால், அபிஷேகத்தால் தெய்வம் என்னோடு இருக்கிறார் என்பதை 24 மணி நேரமும் நான் உணரத்தக்க, அதை அனுபவிக்கத்தக்க கிருபை தாரும். என் பக்கத்தில் 1000 பேரும், என் வலது பரத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. கர்த்தர் என் வலது பரிசத்திலே எனக்கு நிழலா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆமென், ஆமென், ஆமென். எல்லாவற்றுக்கும் மேலாக பரம ராஜ்யத்தை அடையும்படி நமக்கு துணை நிற்கிறார். எவ்வளவு நல்ல தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். பரலோக ராஜ்யத்தை நம்ம சுதந்திரிக்கிறோம்னு சொல்லி நமக்கு எல்லா விதத்திலும் நமக்கு உதவி செய்து நம்மளை பலப்படுத்தி நம்ம சோர்ந்து போகும் பொழுதெல்லாம் நம்மளை தூக்கி நிறுத்தி ஓ ராபா ஷக்காராதியா ஓ கர்த்தருக்கு பிரியமில்லாத பாதையில் போனாலும் நம்மளை திருப்பி கொண்டு வந்து தூசி தட்டி நம்மளை கழுவி சுத்திகரித்து அப்படியே பரம ராஜ்யத்தை அடையும்படிக்கு எவ்வளவு வாஞ்ச உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆச்சரியமானவரே என் வாழ்வே அதிசயமானவரே. நன்றியப்பான்னு சொல்லுங்க. நன்றியப்பா, நன்றியப்பா. பரம ராஜ்யத்தை நான் அடைய எனக்குள்ளும் அந்த தாகத்தை தர வேண்டும். ரிபாலா துடா பரபா. கர்த்தருக்கு மட்டும் வாஞ்ச இருந்தா போதாது, நமக்கும் வாஞ்ச வேணும். ரிபாலா சந்துடா தீராபா கபாலா பாரபா ரபா. நன்றியப்பா, நன்றியப்பா. எனக்கு துணை நிற்கிறீர். பரம ராஜ்யத்தை அடையும்படி எனக்கு துணை நிற்கிறீர். இந்த வார்த்தை எவ்வளவு சொல்லும் போதே சந்தோஷமா இருக்கு. ஹல்லேலூயா. ஆச்சரியமானவரே ஓ அதிசயமானவரே. ஹல்லேலூயா. ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமா. ஒரு விசைக்கூட கரங்களை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துவோம். எல்லா துதியும் எல்லா கனவு மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ரீபாலா தூடாபா ஷெட்டேலே ஃபியாண்டாடா ராகாபாலா ராபா. பரம ராஜ்யத்தை அடையும்படியான எல்லா கிருபைகளையும் நமக்கு தருகிறார். எல்லா பலனையும் நமக்கு தருகிறார். எல்லா அபிஷேகத்தை நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. நீங்க கெட்டு போவது அவருக்கு சித்தம் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு அன்புள்ள தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். நம்ம ரட்சித்தது மட்டுமல்ல, பிதாவின் முன்பாக நம்மை கொண்டு நிறுத்துக வரைக்கும் ஹல்லேலூயா நமக்கு உண்மையாக இருக்கிற தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாரே. ரீபாலா ஷெட்டேலே ஃபியாகாண்டோலாமா. நன்றி ரிபரா தியுடாபாலா பரபரபா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல இந்த மதியான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். சமூகத்திலே நாங்கள் கூடி